ஒற்றன் செய்தி வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் அஸ்வின் குமார். இனிய தலைமுறை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். ஒற்றன் நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நான் ஆர் அசோக் பாண்டியன். இந்த இணைய தலைமுறை என்ற படத்தில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இந்த படம் இணைய தலைமுறை. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டிஜே கோபிநாத். நான் ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் எழுந்திருமாறன். நான் இணைய தலைமுறை படத்தின் தயாரிப்பாளர். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டேர்ன் டு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தான் பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், ஒரு ஐடி கை எதுக்கு நீங்கள் படம் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இணையதளம், இந்த இன்டர்நெட், இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இதெல்லாம் ஒரு தனி மனித வாழ்க்கையும் ஒரு சமூக வாழ்க்கையும் நம்முடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, எந்த அளவுக்கு சில பயன்களையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கண்கூடா நிதர்சனமான உண்மையை உங்கள் முன்னாடி கொண்டு வைக்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கல்லூரி கதையையும், கல்லூரியில் நடக்கும் நிகழ்ச்சிகளையும், கல்லூரியில் இருக்க காதல், கல்லூரியில் இருக்க அந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க அந்த ஜோக்ஸு, இதெல்லாம் பண்ணுற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமாக முறையில் சிறந்த ஒரு பொழுதுபோக்கு படத்தமாக பண்ணியிருக்கோம். படத்தில் அழகான 3 பாடல்கள், ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக் பாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் சாங்கில் ஒரு குத்து சாங், ரொம்ப பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய நல்ல லிரிக்ஸ் உள்ள ஒரு பாட்டு. அது இன்னொரு பாட்டு ஒரு இதுவரைக்கும் எந்த கவிஞருமே சொல்லாத ஒரு புதிய தத்துவத்தையும் ஒரு புதிய கலைநயத்தையும் கொண்ட ஒரு பாடல். மொத்தம் 3 பாடல். இது தவிர இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 விஷயங்க. ஒன்று ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கலாம். கீழ்த்தரமான டயலாகோ, தண்ணி அடிக்கிற சீனோ, ஸ்மோக் பண்ணுற சீனோ இல்லாமல் குடும்பத்தோடு கண்டுகளிக்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்கோம். அதற்காக இல்லை என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் எடுத்திருக்கோம். 2வது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. இந்த தேர்தலுக்கு, தமிழ்நாடு தேர்தலையும் எல்லாரும் யார் ஜெயிக்க போகிறா, யார் வரப்போறா வச்சுட்டு இருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்டை மிக அழகாக சொல்லியிருக்கிறோம். இந்த கான்செப்ட் ஆனது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா ஜனநாயக நாடுகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் இதே மாதிரி இந்த இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா தாக்கமும் இருக்குது, பாதகமும் இருக்குது. இந்த மழையில், சென்னையே திருப்பி போட இந்த மழையில் அத்தனை பேருக்கு உதவி பண்ணுறதுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு தான் உதவி பண்ணிச்சு. ஸோ டெக்னாலஜியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி தான் நம்மளுடைய பயன் இருக்கும். இந்த படத்தை எல்லோரும் கண்டுபிடிப்பிக்க நம்பிக்கையில் உங்கள் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். மீண்டும் ஒரு முறை என் சகோதரர் சகாயம் அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 20 வருஷமாச்சு அப்படின்னு சொல்லி ஈஸ்வர் சொன்னார். உங்களுடைய வழியை நான் உணர்றேன். ஏன்னா உங்கள் பாதையை தான் நானும் கடந்து வந்திருக்கேன். இந்த மேடை வெகு அற்புதமான ஒரு மேடையாக இருக்கும். இதை மாதிரி இன்னும் பல 100 மேடைகள் நீங்கள் பார்ப்பீங்க. இணையசக்தி சமீபத்தில் மழை வெள்ளம் வந்தப்போ அந்த இணையசக்தியை நான் பார்த்தேன். என் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அதை உணர்ந்தேன். ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிட்டு ஒரு மாபெரும் சக்தியாக வளைஞ்சிருந்தது அந்த இணையசக்தி. அதோடைய இந்த இணையசக்தியும் இந்த இணைய தலைமுறையும் மாபெரும் வெற்றி பெற இறைவனை வென்ற 100% வாக்களிப்போம் அப்படின்னு அண்ணா சொன்ன மாதிரி இந்த இணையசக்தி, இந்த இணைய தலைமுறைக்கு நான் பிகினிங்கில் ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்க போயிருந்தப்போ ஒரு வாசகம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வாசகமாக இருந்தது. அதாவது, நம்மை ஆள்பவர்களை நாம் சரியாக தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் நம்மை விட கேவலமானவர்களால் நாம் தண்டிக்கப்படுவோம். அதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டோட சாபம் இதுதான். அதனால தான் இன்னும் தமிழ்நாடு உருப்படாமல் இருக்கு. இவர் மக்களாட்சி எடுத்த இயக்குனர் அப்படின்னு ஒரு பாராட்டு எனக்கு கிடைச்சிருந்தா தமிழ்நாடு திரிந்து விட்டதுன்னு அர்த்தம். இந்த மேடை மட்டும் இல்லை, எந்த மேடை போனாலும் இன்னும் நான் ரோஜாவின் ராஜாவே அறியப்படும் போது என்னுடைய மக்களாட்சியெல்லாம் அறியப்படாமல் இருக்கும்போது தான் எனக்கு வருத்தம் வருது. அது பரவாயில்ல, அது அந்த தமிழ்நாடுங்கிற அந்த லட்டில் வந்த பூந்தி தானே இவங்க. இந்த இணைய தலைமுறை இசை வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும், குறிப்பாக சகாயம் அவர்களுக்கும் எங்களுடைய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கர் பச்சான் சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு சில சிப்பியில் தான் முத்துக்கள் இருக்கு. அதுபோல ஒரு முத்தா இந்த தயாரிப்பாளர் கிடைச்சிருக்கா நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் சொன்னார். அதாவது நல்ல வசனங்கள் பேசுறாங்க. எம்ஜிஆரும் பேசினாரு, இன்னைக்கு இருக்கிறவங்க பேசினாங்க. ஆனால் எம்ஜிஆர் பேசும்போது கிடைச்ச வீச்சு இன்னைக்கு ஏன் கிடைக்கலன்னா,
எம்ஜிஆர் நமக்காக பேசினார் ஜனங்க நினைச்சாங்க. இன்னைக்கு பேசுறவங்க பணத்துக்காக தனக்காக பேசுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுதான் விஷயம். வசனங்கள் அதே வசனங்கள் தான். அன்னைக்கு எம்ஜிஆர் பேசின வசனங்கள் தான் இன்னைக்கும் பேசப்படுது. ஆனா மக்களை விட்டு விலகி நிற்கிறதால தான் இந்த அது பேசுற வசனங்களோட வலி போய் மக்களை சேர்ந்ததில்லை. இங்க நம்ம தலைவிதியை நிர்ணயிப்பதே அரசியல் தான். குப்பை இருந்தா கூப்பிடுங்க, குப்பை இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. குப்பையா நிறைஞ்சிற இடத்துல கூப்பிடாதீங்கன்னு சொல்றாரு நிர்மல். இதுதான் இங்க நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சாபம். என்னன்னா பசங்கள்லாம் இப்போ அரசியல் போகாதீங்க, படிச்சவங்களும் அரசியல் போகாதீங்க. அப்ப யார் வரணும்? ரவுடிங்க தான் வரணும் இல்லையா? படிச்சவங்களும் போகாதீங்க, படிக்கிறவங்க போகாதீங்க, நல்லவங்க போகாதீங்க. அப்போ என்ன பண்றது? நீங்களாம் வராதப்போ இருக்கிறவங்க வாழ்றான். அப்போ அவங்களோட தப்பா நம்மளோட தப்பா? முதல்ல இதை சீர்படுத்த எல்லாரும் வரணும். அரசியலுக்கு எல்லாருக்கும் பொதுவானது, படிக்கிறவங்களுக்கும் பொதுவானது, படிச்சவங்களுக்கும் பொதுவானது. அதை உணர்ந்தாதான் அந்த கருத்தை தான் நம்ம வலியுறுத்தணும். அரசியல் தான் நம்ம வாழ்வை தீர்மானிக்குது. நாம இன்னைக்கு பகல்ல சாராயம் குடிக்கலாமா, மது அருந்தலாமான்னு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்கும். மே 19 வேற ஒரு நிலைமை இருக்கலாம். இது என்ன ஒரு கையெழுத்துன்னு சொல்றாங்க, அது உண்மையா இருந்தா அப்போ அரசியல் இன்னைக்கு குடிக்க சொல்லலாம், நாளன்னைக்கு குடிக்காதுன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நீயா இருக்க முடியாது, நீயா இருக்க முடியாது. உன்னுடைய அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல் தான். அப்போ நம்ம எல்லாத்தையும் தீர்மானிக்கிற அரசியல்ல நம்ம பங்கு கொள்ளாம யார் பங்கு கொள்வாங்க? அனைத்து மக்களும் பங்கு கொள்ளணும். அரசியல் இவங்க சொல்ற அரசியல்னா இந்த அரசியல் கட்சிங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு அவருக்கு வருங்கால முதல்வரை நீங்க வாங்க, இந்த கால முதல்வரை நீங்க வாங்கன்னு இல்லாம தவறுகளை தட்டி கேட்கின்ற அரசியல் துணிவுள்ள இளைஞர்கள் வர வேண்டும்ங்கிறது தான் இன்னைக்கு காலத்தோட நியதி. அதை தான் எல்லாரும் விரும்புறாங்க. நான் இன்னைக்கு வழக்கமா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வரும்போது கொஞ்சம் மெதுவா நிதானமா வருவோம் கொஞ்சம். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க, ஒரு 20 பேர் பேசுவாங்க. போய் சமீபத்தில் படங்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கு படம், நாங்கள் 100வது நாள் கலந்துக்கணும், இதே தான் ரொட்டீனாக தானே சொல்லிட்டு இருப்போம். இருந்தா அது ஆனா இந்த ஃபங்க்ஷன் போகும்போது நான் ஃபங்க்ஷன் போனோம், சீக்கிரம் போனோம். அது நான் 1:30 மணிக்கு இருக்கு, இப்படி இல்லாம அப்படி இல்லாம இருக்கு, 1:30 மணிக்கு இருக்கு, சாப்பிட்டும் போட முடியாது, சாப்பிட முடியாம இருக்கு. இல்ல நான் முக்கியமான ஆள் ஒருத்தராரு போனோம்னு சொன்னேன். யார் வர்றது? ஏன்னா விஜய் வராரான்னு. இல்லம்மா, விஜயோட ஒரு பெரிய ஆள் ஒருத்தர். யாரு? அஜித் வராரா? இல்ல அஜித் விட பெரியார். கமல் வராரா? கமலை விட பெரியார். ரஜினி வராரா? இல்லம்மா, ரஜினியை விட பெரியார். அப்படியா? யார் மாமா? யார் பெரியார்? இவங்களாம் விட பெரியார் யாருமா? சகாயம் ஒருத்தர். அவளுக்கு தெரியல. அவ எங்க ரோஜாவோட அண்ணன் பொண்ணு, இங்க எம்டெக் படிக்கிறா காலேஜில். அவளுக்கு சகாயம்னா யாருன்னு தெரியல. இன்னும் மாமா யாருன்னு தெரியாது ஒரு ஆள் சொன்னீங்க. இல்லம்மா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் கருணாநிதியும் ஜெயலலிதாவையும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஆம்பளை அவர் தான்மா. துணிச்சலான அதிகாரி அவர் தான். எதிர்க்கக்கூடியனா எதிர்த்து பேசுறது இல்லை, தன்னுடைய செயல நியாயம் இருக்கும்போது யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் இது பண்ண நியாயம் பண்ணக்கூடிய ஒரே அதிகாரி அவர் தான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா மாமா? ஆமாம்மா. ஏன்னா எனக்கு வீட்டில் கொஞ்சம் நல்ல பேர், சமூகத்திலோட கொஞ்சம் நல்ல பேர். என்னன்னா நான் கொஞ்சம் விலை போகாதவன். நான் சொன்னேம்மா, நான் சொன்னேன் நான் எனக்குன்னு ஒரு விலை இல்லை. ஒரு வேலை 100 கோடி கொடுக்குறேன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஒரு 1000 கோடி கொடுக்குறேன்னா மனம் கொஞ்சம் சந்தேகப்படும், ஒரு தப்பு பண்ணிடலாமோ அப்படின்னு தோணும். ஒரு 10,000 கோடி கொடுக்குறேன்னா நிச்சயமா பண்ணிடுவோமா நானு. ஏன்னா அதுதான் என்னோட விலை. ஆனா எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் விலைக்கு வாங்க முடியாத ஒரு நபர் சகாயம் அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்ன மாமா, நான் விட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். எங்க வீட்டுக்கு என்னையாவது நீங்க அனுபவிச்சுன்னா ஒரு போட்டோ அவங்களோட நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா பெருமைக்காக சொல்லல. அவர் ஒரு மனிதனை நேரடியா சொல்வது புகழ் ஒரு கூச்சப்படுத்துற விஷயம். ஆனா இது போன்று அரிதா கிடைக்கிற ஒரு நபர்களை நாம் என்கரேஜ் பண்ணாம விட்டோம்னா சமுதாயத்துல நாளைக்கு யாருமே வராம போயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் யார் எது நினைச்சாலும் பரவாயில்லைன்னு அது சொல்றது. அதுக்காக நான் அவருடைய அரசியலுக்கு வந்துருங்க நீங்க என்ன அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா இருக்கிற ஒரு ஆள் அங்க நீங்க அங்க ஆள் இல்லாம போயிடும். நம்மளுடைய இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போயிடும்.
ஒரே நாளில் தமிழ்நாடு காணாமல் போயிடும். தமிழ்நாடு எந்த வளமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் 25,000 கோடி கொள்ளடிக்க முடியும்னா என்ன வளம் இருக்கையா? நம்ம நாட்டில் எல்லா வளம் இருக்கையா? அந்த வளத்தை யாரோ கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அந்த உண்மையை தமிழர்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அதிகாரியா சகாயம் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது சும்மா பெருமைக்காக சொல்ல. உண்மையாவே நான் திரைப்படங்களில் சில நேரங்கள் வந்து யோசிப்பேன். அதாவது ஹீரோஷிப் பண்ணோம்னா எப்படி பண்ணலாம்? யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணு ரேப் பண்ண போகிறாங்க, வந்து அது தடுக்க வராங்க, இது ஒரு ஹீரோஷிப் யூஸ்வலாக வர விஷயம். அது போலீஸ்காரனே பண்ண போனால் எப்படி இருக்கும்? போலீஸ் ஸ்டேஷனே ஒரு ஹீரோ ஆயிடுச்சுன்னு உடஞ்சாயிடுச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது வந்து கேப்டன் பிரபாகரில். இது மாதிரி ஒரு இயக்குனரும் தன்னோட ஹீரோவை எப்படி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அது ஒரு டெவலப் ஆகிட்டே இருக்கும், புதுசாக யோசிச்சிட்டே இருக்கும். ஆனால் சகாயம் அவர்களோட ஒவ்வொரு செயலையும் பார்த்தா ஒவ்வொரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அதில் இருக்கு. பார்த்துட்டே இருக்கேன். நான் சும்மா பெருமைக்காக சொல்ல பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாள் பார்த்தா வந்து நரபலி கொடுத்துருக்காங்க ஒரு சுடுகாட்டில் இந்த இடத்துல பணங்கள் இருக்கு அப்படின்னா, நான் போய் இதை தோண்டி வைங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா அதுக்குள்ள சம்மந்தப்பட்டவங்க அதை காணாம அடிச்சு அது வந்து இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை பண்ணான்னு தெரிஞ்சோன்னே அங்கேயே வந்து கட்டில் போட்டு படுத்துட்டா இருப்பாருங்க. இது எந்த ஒரு இயக்குனராலும் வந்து யோசிக்கவே முடியாத ஒரு சீன். எந்த ஒரு ஹீரோவுக்கும் இந்த இன்ட்ரோடக்ஷன் வைக்கவே முடியாது. ஏன்னா வாழ்வுலேயும் அவன் ஹீரோவாக இருந்தால் தான் அந்த விஷயத்தை வைக்க முடியும். அது போன்ற பல்லாயிரக்கணக்கான விஷயங்கள். நான் அப்புறம் இந்த விஷயம் வந்த பிறகு தான் இது போன்ற ஒரு மனிதர் சும்மா வந்து என்ன ஒரு அமெரிக்காவில் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, நான் வந்து வரணும்னு. இப்போ போன முறை யார் வந்தாங்கன்னு சகாயம் சார் வந்தாங்க அப்படின்னாரு. அப்படியே சகாயம் நல்லா கூட பேசுவாரா? எனக்கு வந்து மன்னிக்கணும், எனக்கு அவ்வளோவா தெரியாது சாரை பற்றி. உடனே யூடியூப்பில் வந்து பார்த்தா இது போன்ற அரிய கருத்துக்களை நல்ல விஷயங்களை நிறைய நாளாக சொல்லிட்டு வந்திருக்காரு. நாம தான் அவர் தெரிஞ்சுக்காம இருக்கும். ஒரு அதிகாரி மட்டும் இல்லை, நேர்மை தவறாத அதிகாரி மட்டுமல்ல, ஒரு தமிழ் மீது மிக ஆளுமை கொண்ட ஒரு அதிகாரியா இருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது போன்ற விஷயங்கள் வந்து லைனா அவரை பார்த்து இப்போ இவர் சொன்னார் இல்லையா, இயக்குனர் சொல்லும்போது வந்து அவங்களுடைய தயாரிப்பாளர் எப்படி இருக்காருன்னு சொன்னார் இல்லையா, அது போல பாதி நான் வந்து சகாயம் சாரோட ஒரு ஃபேனா நான் வந்து மாறி இருக்கேன். அதனாலதான் வந்து சாப்பிடவும் இல்லாம சாப்பிடவும் முடியாம வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம் என்ன, நிச்சயமா வந்து அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த இயக்குனர் வந்து 2 நாளாக வந்து சார் நீங்கள் எப்படியாவது வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கனார். ஒரு 20 வருஷ காலம் வந்து இந்த மேடை ஏறுறதுக்கே அவருக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. அது போன்ற ஒரு இளைஞர்கள் வந்து ஒரு வாய்ப்பு வர்றது ஒரு முறை தான். அதை சரியாக பயன்படுத்தலைன்னா அந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. அதுபோன்று ஈஸ்வர் மாதிரி இருக்கிற இளைஞர்கள் மிகச்சரியாக அதை பயன்படுத்திக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் தங்கர் பச்சான் நினச்ச மாதிரி இந்த இணைய தலைமுறை அவர் சொல்லும்போது எனக்கு இளைய தலைமுறை நினச்சிது. ஓகே, இளைய தலைமுறைன்னு தான் அப்படி நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இணைய தலைமுறைன்னு. இணைய தலைமுறை வந்து இன்னைக்கு இருக்கிற தலைமுறை எல்லாமே இணையம்தான். அது வந்து குழந்தையிலேருந்து கிழமை வரைக்கும் அது 50 வயசுல மட்டும் இல்லை, 80 வயசுல கூட வந்து உட்காந்து வாட்ஸ்அப்லேயும் வந்து சாட்டிங்லேயும் இன்னைக்கு மொத்த தலைமுறையும் வந்து இணையத்தில் வந்து இணைஞ்சிருக்கு. அது நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. அது என்ன மாதிரியான கருத்தை வந்து திருமாறன் வந்து இளமாறன் சொல்லியிருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கருத்து. ஏன்னா தங்கர் பச்சான் ஒரு நண்பராக இருந்தால் நிச்சயமாக நல்ல கருத்தை தான் அவர் சொல்லியிருப்பார். அந்த நம்பிக்கை தங்கர் பச்சான் மேலே உண்டு. தங்கர் பச்சான் ஒரு நண்பராக இருக்கிறதால நிச்சயமாக ஒரு நல்ல திரைப்படத்தை தான் எடுத்துப்பார். அவருக்கும் இயக்குனர் ஒரு நல்ல வேலை செஞ்சார். அவரோட பணிபுரிஞ்சு அனைவரையும் இந்த மேடை மேலே நிற்க வச்சு எல்லாரையும் வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். அது ஒரு சிறந்த பணி. அது போன்ற அவரையும் இந்த ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு போய் செலுத்தணும். அவர் எப்படி தன்னோட பணிபுரிஞ்சவங்களை எல்லாரும் இந்த மேடையை ஏற்றினாரோ அதுபோல் அவரையும் நீங்கள் ஒரு நல்ல மேடையிலையும் அவரையும் இந்த தயாரிப்பாளரையும் இந்த திரைப்படத்தையும் ஒரு நல்ல மேடையில் கொண்டு போய் செலுத்த வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை என்று கூறி இந்த படம் சிறப்பான வெற்றியடைய வேண்டும் என்று கூறி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.